கூட்டணியில் இடம்பெறுகின்ற வளர்கின்ற புதிய கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கீடு செய்வது, எந்தெந்த தொகுதிகளை ஒதுக்கீடு செய்வது என்ற இரண்டும் தான் முதன்மை சிக்கல்களாக இருப்பது வழக்கம். ஆனால் விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டும் மற்ற சிக்கல்களோடு எந்த சின்னத்தில் போட்டியிடுவது என்பதும் கூடுதல் சிக்கலாக இருந்து வருகிறது. இந்த சிக்கல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் களத்துக்கு வந்த நாளில் தொடங்கி இன்று வரை தொடர்கிறது. உண்மையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சின்னம் தொடர்பான சிக்கல் எப்போது ஆரம்பித்தது? அந்த சிக்கலை தொடங்கி வைத்தது யார்? சின்னம் குறித்த சிக்கலுக்கு காரணம் விடுதலை சிறுத்தைகளா அல்லது அந்த கட்சி இடம்பெறும் கூட்டணிக்கு தலைமை வகித்த கட்சியா அல்லது கூட்டணியில் இடம்பெறும் மற்ற கட்சிகளா அல்லது தேர்தல் ஆணையம்? அரியலூர் மாவட்டம் அங்கனூர் கிராமத்தில் பிறந்த இரா திருமாவளவன் கல்லூரி மாணவராக இருந்தபோதே தமிழ் தேசியம், சாதி ஒழிப்பு, ஈழ ஆதரவு என்று களப்பணியில் ஈடுபட்டிருந்தவர். விடுதலை புலி என்ற கையெழுத்து பத்திரிகையை நடத்தி வந்தவர். அரசின் தடயவியல் துறையில் பணியாற்றி வந்த திருமாவளவனுக்கு மதுரையில் தலித் பேந்தர்ஸ் ஆஃப் இந்தியா என்கிற கட்சியை நடத்தி வந்த மலைச்சாமியுடன் தொடர்பு ஏற்பட்டது. தலித் மக்களுக்கு எதிரான கொடுமைகளை எதிர்த்து போராடி வந்த மலைச்சாமி திடீரென மரணமடையவே கட்சியை வழிநடத்த வேண்டிய பொறுப்பு திருமாவளவனிடம் வந்து சேர்ந்தது. தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் மீதும் அதன் தலைவர் பிரபாகரன் மீதும் அளவற்ற ஈர்ப்பு கொண்ட திருமாவளவன் தனது அமைப்பின் பெயரை விடுதலை சிறுத்தைகள் என்று மாற்றினார். ஆதிக்க சாதியினரின் வன்கொடுமைகளுக்கு சேரி மக்கள் இனியும் இரையாக கூடாது என்று மேடைக்கு மேடை பேசிய திருமாவளவன் அடக்குமுறைக்கு எதிராக அடங்க மறுப்போம், அத்துமீறுவோம், திமிரி எழுவோம், திருப்பி அடிப்போம் என்று முழங்கினார். திருத்தி எழுதாமல் தீர்ப்பு மாறாது, திருப்பி அடிக்காமல் தீர்வு கிடைக்காது என்றும் திருமாவளவன் எழுப்பிய குரல் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட இளைஞர்களை விடுதலை சிறுத்தைகளின் பக்கம் திருப்பியது. அடிப்படையில் தேர்தல் அரசியல் மீது நம்பிக்கை இல்லாத திருமாவளவன் வாழ்வுரிமை மறுக்கப்பட்ட எமக்கு வாக்குரிமை மட்டும் எதற்கு என்றும், உங்களில் யாரும் யோகியனும் இல்லை, உங்களுக்கு எங்கள் வாக்கும் இல்லை என்றும் மேடைகளில் பேசினார். அது ஏராளமான தாழ்த்தப்பட்ட மக்களையும் இளைஞர்களையும் திருமாவளவனின் பக்கம் அழைத்து வந்தன. அதன் காரணமாக வட மாவட்டங்களில் விடுதலை சிறுத்தைகளுக்கு வலுவான ஆதரவு தளத்தை உருவாக்கியிருந்தன. அப்படி ஒரு சூழலில்தான் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் மூப்பனாருக்கு மிகப்பெரிய அரசியல் நெருக்கடி உருவாகியிருந்தது. உண்மையில் ஆரம்பிக்கப்பட்ட ஓரிரு மாதங்களிலேயே 1996 தேர்தலில் 20 மக்களவை தொகுதிகளில் போட்டியிட்டு அனைத்தையும் கைப்பற்றி அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்திருந்த தமிழ் மாநில காங்கிரஸ் 40 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட்டு 39 தொகுதிகளை கைப்பற்றியிருந்தது. அதே வேகத்தில் மத்திய அமைச்சரவையிலும் இடம்பெற்றது தமாக. திமுக, தமாக உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்ற ஐக்கிய முன்னணி அரசு அற்ப ஆயுளில் கவிழ்ந்ததை தொடர்ந்து 1998 ஆண்டிலேயே மீண்டும் மக்களவை தேர்தல் வந்தது. முந்தைய தேர்தலில் இணக்கமாக இருந்த திமுக, தமாக கூட்டணிக்குள் உரசல்கள் உருவாகியிருந்தன. ஆனால் அதையும் தாண்டி திமுகவும் தமாகவும் மீண்டும் கூட்டணி அமைத்து போட்டியிட்டன. ஆனால் அந்த கூட்டணிக்கு பெரிய அளவில் வெற்றி கிடைக்கவில்லை. அப்போது மத்தியில் வாஜ்பாய் பிரதமராகி இருந்தார். அவருக்கு ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக ஆதரவு அளித்தது. ஆனால் அந்த அரசும் அதிக காலம் நீடிக்கவில்லை. வாஜ்பாய்க்கும் ஜெயலலிதாவுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் முற்றியதை தொடர்ந்து வாஜ்பாய் அரசுக்கு கொடுத்து வந்த ஆதரவை திரும்ப பெற்றார் ஜெயலலிதா. அதனால் ஆட்சி கவிழும் அபாயம் உருவானது. அப்போது ஆட்சியை காப்பாற்றுவதற்கான இறுதி முயற்சியில் இறங்கினார் பிரதமர் வாஜ்பாய். பல்வேறு மாநில கட்சிகளின் ஆதரவை பெறுகின்ற முயற்சிகள் நடந்தன. அதன் நீட்சியாக மக்களவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரினார் பிரதமர் வாஜ்பாய். அப்போதுதான் அந்த அரசியல் வினோதம் அரங்கேறியது. வாஜ்பாய் அரசுக்கு திமுக ஆதரவளிக்கும் என்று அறிவித்தார் திமுக தலைவர் கருணாநிதி. அதன் மூலம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இருந்த இடத்திற்கு திமுக வந்து சேர்ந்திருந்தது. திமுகவின் முடிவு வேறு எவரையும் விட தமாக தலைவர் மூப்பனாருக்கு பேரதிர்ச்சியாக அமைந்தது. காங்கிரசிலிருந்து வெளியேறி தனி கட்சி நடத்தினாலும் கூட
காங்கிரஸ் முன்னெடுக்கும் மதவாத எதிர்ப்பு அரசியலே தமகவின் அரசியல் என்று சொன்ன மூப்பனார் தனது பாஜக எதிர்ப்பு நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதென்று முடிவு செய்தார். அதன் காரணமாக திமுக தமக கூட்டணி முறிந்து போனது. 1999 மக்களவைத் தேர்தலில் என்ன மாதிரியான கூட்டணியை முன்னெடுப்பது என்ற குழப்பம் மூப்பனாருக்கு உருவானது. பாஜகவுடன் கூட்டணி அமைத்துவிட்ட திமுகவுடன் இனி கூட்டணி அமைப்பது சாத்தியமில்லை. அதிமுகவுடனான கூட்டணியை எதிர்த்து உருவாக்கப்பட்ட கட்சி தமக என்பதால் ஜெயலலிதாவோடு கை குலுக்குவது சாத்தியமில்லை. ஏற்கனவே தமகவுடன் நல்லுறவில் இருந்த இடதுசாரிகளும் தேர்தல் என்று வந்ததும் அதிமுகவோடு சேர்ந்து கொண்டனர். ஆக தமகவுக்கு தற்போதுள்ள ஒரே வாய்ப்பு தனித்து போட்டியிடுவது மட்டுமே. ஆனால் அது விஷப்பரீட்சை என்பது மூப்பனாருக்கு துல்லியமாக புரிந்தது. ஆனாலும் அந்த சோதனையை எதிர்கொள்ள தயாரான மூப்பனார் அதற்காக 3வது அணி என்கிற பழைய ஆயுதத்தை கையில் எடுத்தார். அப்போது மூப்பனாரின் கவனத்தை 2 இளம் தலைவர்கள் ஈர்த்தனர். ஒருவர் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன், மற்றொருவர் புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி. வட மாவட்டங்களில் திருமாவளவனுக்கும் தென் மாவட்டங்களில் கிருஷ்ணசாமிக்கும் வலுவான ஆதரவு தளம் இருப்பதை கணித்த மூப்பனார் அந்த இருவருடைய கட்சிகளையும் தனது கூட்டணிக்குள் கொண்டு வர தயாரானார். இவர்களில் டாக்டர் கிருஷ்ணசாமி ஏற்கனவே தேர்தல் அரசியலுக்கு வந்தவர். 1984 தேர்தலில் திமுக வேட்பாளராக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட அனுபவம் கொண்டவர். தேவேந்திர குல வேளாளர் அரசியலை முன்னெடுத்து சட்டமன்ற உறுப்பினராகி பிறகு புதிய தமிழகத்தை உருவாக்கி தொடர்ந்து தேர்தல் அரசியலில் ஈடுபட்டு வந்தவர். அதிமுக, திமுக உள்ளிட்ட கட்சிகளின் கூட்டணியில் புதிய தமிழகம் இடம்பெறாத நிலையில் அந்த கட்சியை தங்கள் பக்கம் கொண்டு வந்தார் மூப்பனார். அடுத்து மூப்பனாரின் இலக்கு திருமாவளவன் தலைமையிலான விடுதலை சிறுத்தைகள். ஆனால் தேர்தல் அரசியலை கடுமையாக விமர்சித்து வந்த திருமாவளவன் தேர்தலில் போட்டியிட விரும்பவில்லை. ஆனாலும் மூப்பனாரின் தொடர்ச்சியான அழைப்பை ஏற்று தேர்தல் அரசியலில் இறங்க சம்மதம் தெரிவித்தார் திருமாவளவன். அதனைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் தமக தலைமையிலான 3வது அணியில் இடம் பிடித்தது. 2001 தேர்தலில் இதே விடுதலை சிறுத்தைகளும் புதிய தமிழகமும் திமுக கூட்டணியில் இடம்பெற்ற போது திமுக கூட்டணியை சாதி கூட்டணி என்று விமர்சித்தவர்கள் 1999 மூப்பனாரின் 3வது அணியை சாதி கூட்டணி என்று விமர்சித்திருக்கவில்லை என்பது கவனிக்கத்தக்கது. 1999 மக்களவைத் தேர்தலில் தமக கூட்டணியில் சிதம்பரம், பெரம்பலூர் என்ற 2 தனி தொகுதிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டன. சிதம்பரத்தில் திருமாவளவனும் பெரம்பலூரில் தடா பெரியசாமியும் போட்டியிட்டனர். அப்போது விசிக வேட்பாளர்கள் எந்த சின்னத்தில் போட்டியிடுவது என்ற கேள்வி எழுந்தது. புத்தம் புதிய கட்சி, தேர்தல் களத்துக்கு வந்திடாத வேட்பாளர்கள், அதிமுக திமுகவுக்கு எதிரான 3வது அணி என்பன போன்ற அம்சங்களை கருத்தில் கொண்டு தனி சின்னத்திற்கு பதிலாக தமிழ் மாநில காங்கிரசின் சைக்கிள் சின்னத்திலேயே விடுதலை சிறுத்தைகள் வேட்பாளர்கள் போட்டியிடுவது என்பது முடிவானது. அதன்படி சிதம்பரத்தில் சைக்கிள் சின்னத்தில் போட்டியிட்ட திருமாவளவன் 2.25 லட்சம் வாக்குகளை பெற்று 2வது இடத்தை பிடித்தார். பெரம்பலூர் தொகுதியில் சைக்கிள் சின்னத்தில் போட்டியிட்ட விசிக வேட்பாளர் தடா பெரியசாமி 85,000 வாக்குகளை பெற்று 3ஆம் இடம் பிடித்தார். அதன் மூலம் வட மாவட்டத்தில் கணிசமான செல்வாக்கு கொண்ட கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் அடையாளம் பெற்றது. அந்த அடையாளம்தான் 2001 தேர்தலில் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இடம்பெற காரணமாக அமைந்தது. காங்கிரஸ், தமக, இடதுசாரிகள் உள்ளிட்டோர் அதிமுக கூட்டணியில் இடம்பெறவே புதிய தமிழகம், விடுதலை சிறுத்தைகள், தமக ஜனநாயக பேரவை, எம்ஜிஆர் கழகம் உள்ளிட்ட கட்சிகள் திமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றன. அந்த கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகளுக்கு தமிழகத்தில் 8 சட்டமன்ற தொகுதிகளும் புதுச்சேரியில் 2 சட்டமன்ற தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டன. உண்மையில் விடுதலை சிறுத்தைகளுக்கு தமிழ்நாட்டில் 7 தொகுதிகளையே திமுக தலைவர் கருணாநிதி ஒதுக்கினார். பிறகு மீண்டும் அழைத்து கூடுதலாக ஒரு தொகுதியை கொடுத்தார்.
அது குறித்து பேட்டியளித்த திருமாவளவன், புதிய தமிழகத்திற்கு 10 பாட்டும் விடுதலை சிறுத்தைகளுக்கு 8 தொகையும் தருவது போல தொகுதிகளை தந்திருக்கிறது திமுக என்று மகிழ்ந்து பேசினார். இப்போது மீண்டும் எந்த சின்னத்தில் விசிக வேட்பாளர்கள் போட்டியிடுவது என்ற கேள்வி எழுந்தது. கட்சிக்கு அங்கீகாரம் பெற வேண்டுமென்றால் தனி சின்னத்தில் போட்டியிட வேண்டும். ஆனால் வெற்றிக்கு உத்தரவாதம் இல்லை. மாறாக கூட்டணிக்கு தலைமை வகிக்கும் கட்சியின் சின்னத்தில் போட்டியிட்டால் கட்சிக்கு அங்கீகாரம் கிடைக்காது. ஆனால் வெற்றி உறுதியாகும் என்ற நிலை. அங்கீகாரம், வெற்றி என்ற இரண்டையும் பரிசீலித்த திருமாவளவன் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட 10 சட்டமன்ற தொகுதிகளிலும் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதென்று முடிவெடுத்தார். அதன்படி மங்களூர் தனித்தொகுதியில் திருமாவளவன் போட்டியிட்டார். அந்த தேர்தலில் விசிக சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர்களில் திருமாவளவன் தவிர அனைவரும் தோல்வியடைந்தனர். மங்களூரில் 1800 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற திருமாவளவன் முதன்முறையாக தமிழக சட்டமன்றத்திற்கு தேர்வானார். நன்றாக சென்று கொண்டிருந்த திமுக விசிக உறவில் திடீரென சிக்கல் உருவானது. அதன் பின்னணியில் 2004 மக்களவை தேர்தல் இருந்தது. திமுக கூட்டணியில் விசிகவுக்கு ஒரு தொகுதியை ஒதுக்க கோரினார் திருமாவளவன். ஆனால் கடந்த சட்டமன்ற தேர்தலில் விசிக சார்பில் திருமாவளவன் தவிர வேறு எவரும் வெற்றி பெறாத நிலையில் ஒரு மக்களவை தொகுதியை ஒதுக்க தயங்கியது திமுக. அதிருப்தியடைந்த திருமாவளவன் திமுக கூட்டணியிலிருந்து விலகியதோடு தனது எம்எல்ஏ பதவியையும் ராஜினாமா செய்தார். உண்மையில் கூட்டணியிலிருந்து வெளியேறியதற்காக எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் தனி சின்னத்தில் வெற்றி பெறாமல் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் வெற்றி பெற்றிருந்ததால் தார்மீக அடிப்படையிலும் தேவையற்ற சர்ச்சைகளை தவிர்க்கவும் எம்எல்ஏ பதவியிலிருந்து விலகினார் திருமாவளவன். அதே வேகத்தில் 2004 மக்களவை தேர்தலை எதிர்கொள்ள வேண்டிய நெருக்கடியில் இருந்தார் திருமாவளவன். அதிமுக, திமுக என்ற இருபெரும் கட்சிகளின் கூட்டணியில் இடம்பெறாத நிலையில் திருமாவளவன், டாக்டர் கிருஷ்ணசாமி ஆகியோரின் முன்முயற்சியால் மக்கள் கூட்டணி என்கிற 3வது அணி உருவாக்கப்பட்டது. அந்த கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள், புதிய தமிழகம், மக்கள் தமிழ் தேசம், இந்திய தேசிய லீக், ஐக்கிய ஜனதாதளம் உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றன. முதலில் தமாக கூட்டணியிலும் பிறகு திமுக கூட்டணியிலும் இடம்பெற்ற போது சைக்கிள், உதயசூரியன் சின்னங்களில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் இம்முறை மக்கள் கூட்டணியில் எந்த சின்னத்தில் போட்டியிடப் போகிறது என்ற கேள்வி எழுந்தது. எங்கள் சின்னத்தில் தான் உங்கள் வேட்பாளர்கள் போட்டியிட வேண்டும் என்று பெரிய கட்சிகள் எதுவும் நிர்பந்தம் செய்திடாத நிலையில் திருமாவளவன் வினோதமான நிலைப்பாட்டை எடுத்தார். ஆம், தங்கள் கட்சிக்கென்று தனி சின்னம் கோராமல் ஜார்ஜ் பெர்னாண்டஸின் ஐக்கிய ஜனதாதளம் கட்சியின் அம்பு சின்னத்தில் போட்டியிடுவதென முடிவு செய்தார். உண்மையில் விடுதலை சிறுத்தைகள் மட்டுமல்ல, அந்த கூட்டணியில் இடம்பெற்ற வேறு சில கட்சிகளும் அம்பு சின்னத்தில் போட்டியிட்டன. அதற்கான அனுமதியை ஜார்ஜ் பெர்னாண்டஸ் உள்ளிட்ட ஐக்கிய ஜனதாதள தலைவர்கள் வழங்கியிருந்தனர். அதன்படி 2004 மக்களவை தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழகத்தில் 8 தொகுதிகளிலும் புதுச்சேரி மக்களவை தொகுதியிலும் வேட்பாளர்களை நிறுத்தியது. கடந்த முறை சிதம்பரத்தில் சைக்கிள் சின்னத்தில் போட்டியிட்ட திருமாவளவன் இம்முறை அம்பு சின்னத்தில் போட்டியிட்டார். ஆனால் தேர்தல் முடிவுகளில் பெரிய மாற்றமில்லை. சிதம்பரம் தொகுதியில் சுமார் 2.5 லட்சம் வாக்குகள் பெற்று 2ஆம் இடத்துக்கு வந்திருந்தார் திருமாவளவன். ஆக 1999, 2001, 2004 என 3 தேர்தல்களை எதிர்கொண்டிருந்த விடுதலை சிறுத்தைகள் பெற்ற வாக்குகள் எதுவும் அந்த கட்சிக்கான கணக்கில் வரவு வைக்கப்படாத நிலையில் 2006 தேர்தலை தங்கள் கட்சிக்கான அங்கீகாரம் தரும் களமாக மாற்ற விரும்பினார் திருமாவளவன். அதற்கேற்பவே தேர்தல் கூட்டணி தொகுதி பங்கீடு வியூகங்களை வகுத்தார். அதற்காக அவர் எடுத்த முக்கியமான முடிவுதான் அதிமுக உடனான கூட்டணி. அப்போதும் கூட திமுக கூட்டணியில்தான் விசிக இடம்பெறுவதாக இருந்தது. ஆனால் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற ஏதுவாக 6 முதல் 8 தொகுதிகளை கோரினார் திருமாவளவன். ஆனால் அதற்கு திமுக அணியில் வாய்ப்பில்லாத சூழலில் அதிமுக அணிக்கு நகர்ந்தார். அதிமுக அணியில் விடுதலை சிறுத்தைகளுக்கு தமிழகத்தில் 9 தொகுதிகளும் புதுச்சேரியில் 2 தொகுதிகளும் தரப்பட்டன. கடந்த காலங்களில் வேறு கட்சிகளின் சின்னத்தில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் 2006 சட்டமன்ற தேர்தலில்
ஆலயமணி சின்னத்தில் போட்டியிட்டது. கடந்த முறை திருமாவளவன் போட்டியிட்ட மங்களூரில் செல்வ பெருந்தகையும் காட்டுமன்னார் கோவிலில் ரவிக்குமாரும் போட்டியிட்டனர். மற்ற விசிக வேட்பாளர்களும் ஆலயமணி சின்னத்திலேயே போட்டியிட்டனர். தேர்தலின் முடிவில் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் செல்வ பெருந்தகை, ரவிக்குமார் இருவர் மட்டுமே வெற்றி பெற்றனர். அந்த வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அதிகாரப்பூர்வ சட்டமன்ற உறுப்பினர்கள் என்று ஆலயமணி சின்னத்தில் வென்ற செல்வ பெருந்தகை மற்றும் ரவிக்குமாரைத்தான் சொல்ல வேண்டும். 2 எம்எல்ஏக்களை வென்றபோதும் விடுதலை சிறுத்தைகளுக்கு தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் கிடைக்கவில்லை. அதன் காரணமாக 2009 மக்களவைத் தேர்தலில் மீண்டும் வேறொரு சின்னத்தில் போட்டியிட வேண்டிய சூழல் உருவானது. அந்த தேர்தலில் திமுக கூட்டணியில் இடம்பெற்ற விடுதலை சிறுத்தைகளுக்கு சிதம்பரம், விழுப்புரம் என்ற 2 மக்களவை தொகுதிகள் தரப்பட்டன. இம்முறை விடுதலை சிறுத்தைகளுக்கு நட்சத்திரம் சின்னம் கிடைக்கவே சிதம்பரத்தில் திருமாவளவனும் விழுப்புரத்தில் சாமிதுரையும் போட்டியிட்டனர். உண்மையில் விழுப்புரத்தில் தொழிலதிபர் வேலாயுதம் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டது. பிறகு அவர் மாற்றப்பட்டு ஓய்வு பெற்ற நீதிபதி சாமித்துரை போட்டியிட்டார். அந்த தேர்தலில் சிதம்பரத்திலிருந்து சுமார் 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று முதன் முறையாக மக்களவைக்குள் நுழைந்தார் திருமாவளவன். விழுப்புரத்தில் விசிக வேட்பாளர் சாமிதுரை தோல்வியடைந்தார். அந்த வகையில் தமிழ்நாடு சட்டமன்றம், இந்திய நாடாளுமன்றம் என்ற இருவரும் அவைகளுக்கு திருமாவளவன் சென்றதன் பின்னணியில் திமுகவின் பங்களிப்பு இருந்தது. 2001 திமுகவுடன் கூட்டணி அமைத்து வெற்றி பெற்ற சில ஆண்டுகளிலேயே திமுக விசிக உறவில் சிக்கல் எழுந்தது. ஆனால் இம்முறை அப்படி நிகழவில்லை. அடுத்து வந்த 2011 சட்டமன்ற தேர்தலிலும் திமுக விசிக உறவு தொடர்ந்தது. அந்த தேர்தலில் விடுதலை சிறுத்தைகளுக்கு 10 சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. 2009 மக்களவைத் தேர்தலில் தனி சின்னத்தில் வெற்றி பெற்றிருந்த நம்பிக்கையில் 2011 சட்டமன்ற தேர்தலிலும் தனி சின்னத்தில் போட்டியிட்டது விடுதலை சிறுத்தைகள். ஆனால் திருமாவளவன் வெற்றி பெற்ற நட்சத்திரம் சின்னம் கிடைக்கவில்லை. மாறாக மெழுகுவர்த்தி சின்னம் கிடைத்தது. இங்கே வியப்பு என்னவென்றால் திமுகவும் விசிகவும் இடம்பெற்ற அணியில் பாமகவும் இருந்ததுதான். வட மாவட்டங்களில் அடர்த்தியான வாக்கு வங்கி கொண்ட பாமகவும் விசிகவும் ஒரே அணியில் இருந்தபோதும் திமுக கூட்டணிக்கு வெற்றி கிட்டவில்லை. போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலும் தோல்வியை தழுவியது விடுதலை சிறுத்தைகள். சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகும் கூட திமுக விசிக உறவில் எந்த ஒரு விரிசலும் வரவில்லை. அதற்கு முக்கியமான காரணம் திமுக தலைவர் கருணாநிதிதான். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் விசிகவை திமுகவின் கொள்கை தோழன் என்று அடையாளப்படுத்திக் கொண்டே இருந்தார். அதன் காரணமாகவே 2014 மக்களவைத் தேர்தலிலும் திமுக கூட்டணியில் விசிக தொடர்ந்தது. 2009 தேர்தலைப் போலவே 2014 தேர்தலின் போதும் 2 மக்களவை தொகுதிகளை கோரினார் திருமாவளவன். ஆனால் திமுக தரப்பு மிகவும் தயங்கியது. என்றாலும் முதலில் சிதம்பரம் தொகுதியும் பிறகு திருவள்ளூர் தொகுதியும் விசிகவுக்கு தரப்பட்டது. சிதம்பரத்தில் திருமாவளவனும் திருவள்ளூரில் ரவிக்குமாரும் போட்டியிட்டனர். கடந்த சட்டமன்ற தேர்தலில் மெழுகுவர்த்தி சின்னத்தில் போட்டியிட்ட விசிகவுக்கு இம்முறை மோதிரம் சின்னம் கிடைத்தது. ஆனால் தேர்தல் முடிவுகள் விசிகவுக்கு மிகவும் பாதகமாக வந்து சேர்ந்தன. ஆம், சிதம்பரத்தில் 1.25 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் திருமாவளவனும் திருவள்ளூரில் 3.25 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ரவிக்குமாரும் தோல்வியடைந்திருந்தனர். ஆக தமிழ்நாடு சட்டமன்றம், இந்திய நாடாளுமன்றம் என்ற இரண்டிலுமே விடுதலை சிறுத்தைகளின் குரல் ஒலிக்காத சூழல் உருவானது. இந்த பின்னணியில்தான் 2016 தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு தேர்தல் வந்தது. விடுதலை சிறுத்தைகள் எந்த கூட்டணியில் இடம்பெறும், எந்த சின்னத்தில் போட்டியிடும் என்ற கேள்வி மீண்டும் எழுந்தது. அப்போதுதான் அந்த அதிர்ச்சியூட்டும் முடிவை எடுத்தார் திருமாவளவன். அது அதிமுக திமுகவுக்கு மாறாக மக்கள் நல கூட்டணியை உருவாக்கியது. அந்த கூட்டணியில் மதிமுக, விசிக, இடதுசாரி கட்சிகள் ஆகியன இடம்பெற்றன. பின்னர் அந்த அணியோடு விஜயகாந்தின் தேமுதிகவும் ஜி.கே. வாசனின் தமாகவும் கூட்டணி அமைத்துக் கொண்டன. அந்த அணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 25 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. இதுவரை இல்லாதபடி அதிக எண்ணிக்கையிலான தொகுதியில் போட்டியிட்டதால் தனி சின்னத்தில் போட்டியிட தயாரானார் திருமாவளவன். அந்த கட்சி கோரியபடி மோதிரம் சின்னத்தை ஒதுக்கி கொடுத்தது இந்திய தேர்தல் ஆணையம். ஆனால்
தேர்தல் முடிவுகள் விடுதலை சிறுத்தைகளுக்கு தோல்வியையே கொடுத்தன. காட்டுமன்னார்கோவில் தொகுதியில் போட்டியிட்ட திருமாவளவன் சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்தார். மற்ற வேட்பாளர்களும் தோல்வியை தழுவினர். அந்த தோல்வியை தொடர்ந்து மக்கள் நல கூட்டணியிலிருந்து மெல்ல மெல்ல விலகத் தொடங்கிய விடுதலை சிறுத்தைகள் திமுகவுடன் நெருக்கம் காட்டத் தொடங்கியது. திமுகவின் தோழமை கட்சியாக போராட்ட களங்களில் செயல்பட்டு வந்த விசிக தேர்தல் நெருக்கத்தில் திமுகவின் கூட்டணி கட்சியாக மாறியது. அந்த கட்சிக்கு 2 தொகுதிகளை ஒதுக்கீடு செய்தது திமுக. கடந்த காலங்களில் விசிகவுக்கு எழுந்த அதே சின்னம் தொடர்பான சிக்கல் 2019 மக்களவை தேர்தலின் போதும் வந்தது. கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையின் போது விடுதலை சிறுத்தைகள் அவர்களுடைய விருப்பத்தின்படி தனி சின்னத்தில் போட்டியிடலாம், அதே சமயம் தேர்தலில் வெற்றியை உறுதி செய்ய உதயசூரியனில் போட்டியிடலாம் என்ற ஆலோசனையை திமுக தலைமை வழங்கியது. அதனைத் தொடர்ந்து எந்த சின்னத்தில் போட்டியிடுவது என்ற முடிவு விசிகவின் கைகளுக்கு வந்து சேர்ந்தது. இந்த பின்னணியில் தங்கள் கட்சிக்கு மோதிரம் சின்னத்தை ஒதுக்குமாறு தேர்தல் ஆணையத்திடம் கோரியது விசிக. ஆனால் மோதிரம் சின்னத்தை விசிகவுக்கு பதிலாக தமிழ்நாடு இளைஞர் கட்சி என்கிற கட்சிக்கு தந்திருக்கிறது தேர்தல் ஆணையம். ஆக மோதிரம் சின்னம் வேறு கட்சிக்கு தரப்பட்டுள்ள சூழலில் வேறொரு புதிய சின்னத்தில் போட்டியிடுவதா அல்லது திமுகவின் ஆலோசனையின்படி உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதா என்ற மிகப்பெரிய முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயம் விடுதலை சிறுத்தைகளுக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சோதனையை விடுதலை சிறுத்தைகள் எப்படி எதிர்கொள்ளப் போகிறது என்பதில்தான் அவர்களுடைய அரசியல் எதிர்காலம் இருக்கிறது.